இப்ப நம்ம சூரியன் திசையில நிறைய 9 புத்திகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சூரியன் திசையில சூரியன் புத்தி பார்த்தோம், செவ்வாய் புத்தி பார்த்தோம், சந்திரன் புத்தி பார்த்தோம். இப்போ குரு புத்தி பார்க்க போறோம். என்னுடைய ராசிக்கு கூட குரு அதிபதி தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷமா. உங்களுக்கும் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கங்க நீங்க. கண்டிப்பா. சரிங்க. ஓகே, தெரிஞ்சுப்போம். குரு புத்தியில சொல்லுங்க. அதாவது சூரியன் திசையில குரு புத்தி நடந்தா என்ன பரிகாரம்? என்ன பரிகாரம்? ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ சூரியன் திசையில குரு புத்தி நடந்தா குரு என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆச்சாரமான ஒரு அனுஷ்டானமான ஒரு பிராமணர் தான் குருவுடைய ஆதிக்கம். பிராமணர் ஒரு கோயில்ல பூஜை பண்றதுக்கு என்னதான் நீங்க வந்து கோயிலுக்குள்ள போனாலும் அவங்க பார்த்து அர்ச்சனை பண்ணி கொடுத்து சாமி கிட்ட போய் சொன்னா தான் அது வேலை செய்யும். இப்போ உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிராமணர் வேணும். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து ஆலங்குடி தான் மெயினான கடவுள். குரு பகவானுக்கு வந்துங்க ஆலங்குடி தான் பெஸ்ட். கும்பகோணத்துல ஆலங்குடி குரு பகவானுடைய ஆலயம் இருக்கு. வியாழக்கிழமை அன்னைக்கு 16 விளக்கு, குரு திசை 16 வருஷம் 16 விளக்கு ஏத்தி மஞ்சள் வேஷ்டி துண்டு பிராமணருக்கு தானம் செஞ்சுட்டு பூ மாலை கல்கண்டு வாங்கி சாமி கும்பிட்டு குரு பகவான 16 முறை அந்த கோயிலுடைய மூலஸ்தானத்தை சுத்தி வந்தா அவங்களுக்கு அந்த ஜாதகத்துல குரு புத்தி நல்லா வேலை செய்யும். இது நான் சீக்கிரமாவே பண்ணணும். உங்களுக்கு அந்த சவுண்ட் உள்ள போகும் தானே? பரவாயில்ல. இல்ல எதுக்கு போறீங்க? இந்த நீங்க சொல்ற இந்த பரிகாரத்தை நான் சீக்கிரமாவே பண்ணணும். ஆலங்குடி கோவிலுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோயில் புண்ணிய ஸ்தலத்துல சாமிய வந்து நடுமனையில வச்சு 16 அதாவது வந்து குரு திசை 16 வருஷம், அந்த 16 வருஷம்ங்கிறது 16 சுத்து சுத்தி அதுக்கு வந்து 16 விளக்கு ஏத்தி சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி முன்னாடி ஒரு 10 நிமிஷமாவது சாமி பார்த்து உட்கார்ந்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்துல குரு எங்க இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் நல்லா வேலை செய்யும். இது நீங்க கண்டிப்பா செய்யலாம். அதே போல புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்துல யாரு பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு வீட்டிலேயே கூட்டிட்டு வந்து தலவாழை இலை போட்டு சாப்பாடு குழம்பு ரசம் பொரியல் எல்லாம் வடை பாயாசத்தோட வயிறார சாப்பாடு போட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு ரூபாயோ அல்லது 5 ரூபாயோ வாங்கிட்டு அவங்க காலை தொட்டு கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல அந்த குரு பகவான் நல்லா வேலை செய்வார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரன் மட்டும் ஏன் வீட்டுல கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட சொல்றோம்னா, அந்த நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்க 3 பேருமே குரு திசையில தான் பிறந்திருப்பாங்க. அதனாலதான் எல்லாருமே பிறக்க முடியாது. குரு நட்சத்திரத்துல எல்லாரும் பிறக்க முடியாது. மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த குரு திசையில அவங்க பிறப்பாங்க. அந்த குருவுடைய ராசியில பிறக்கிறதுக்கே போன ஜென்மத்துல தாத்தா அவங்கள பெத்தவங்க எல்லாரும் புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த புண்ணியத்தை இவங்க வாங்க முடியும். அதனாலதான் அந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துல யாரு பிறந்திருந்தாலும் அவங்க அந்த குரு புத்தி நடக்கும் போது வீட்டுல அழைச்சிட்டு வந்து அன்னதானம் பண்ணாங்கன்னா அந்த கர்மவினை எது இருந்தாலும் போய் இந்த ஆசீர்வாதத்துல அந்த புத்தியில அவங்க நல்லா வேலை செய்யும். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9 மாசம் 18 நாள் அந்த திசா புத்தி நடக்கும். சூரியன் திசையில குரு புத்தி 9 மாசம் 18 நாள் அது நடக்கும். அந்த 9 மாசத்துக்குள்ள இந்த விஷயத்த அவங்க செய்தாங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சுபிட்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பரிகாரத்தை சூரியன் திசையில குரு புத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா இதை நம்ம செஞ்சே ஆகணும். இது நானும் கூட செய்யலாம் ரெடி ஆயிட்டேன் ஐயா சொன்னதுனால. கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க. நம்ம வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப நன்றிங்கம்மா. எல்லா மக்கள் நல்லா இருக்கணும்.